இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நல்வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த லெந்து நாட்கள் 2வது வெள்ளிக்கிழமை நாம் அனுசரிக்கும் போது ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, லெந்து நாட்களை நாங்கள் அனுசரித்து வரும்போது உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் வேத வாசிப்போடும் நாங்கள் அனுசரித்து வரும்போது நீர் எங்களோடு கூட பேசி எங்களை மாற்றி உம்முடைய சித்தத்தின்படி உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் தியானிக்க இந்த ஆண்டிலே நீர் கொடுத்த தருணத்துக்காக நன்றி. உண்மையாகவே உம்முடைய அன்பு நிறைந்தவர்களாக அன்பாக இருக்கும் நீர் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறீரா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கொடுக்கிற சாக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து இடைப்படும் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற வசனத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு ஜெபிக்கின்றோம். அப்பா, நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தி திருத்தி கொள்ள மாற்றிக்கொள்ள ஆவியின் அனுக்கிரகத்தை தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். வழிநடத்தி ஆசீர்வதியும். Lord, have mercy upon us. Transform us into your likeness, especially in the area of love. Father, through the help of the Holy Spirit, transform us, change us according to your will, for your glory. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, குறிப்பாக விசேஷ சலுகைகள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். For today's meditation, just want to share special privileges. Matthew chapter 17 verse 1 to 5. பிரியமானவர்களே, நம்ம வாசிக்கப்பட்ட பகுதியில் பார்க்கும்போது நாம் விசேஷ சலுகைகளை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். குறிப்பாக இயேசுவின் 12 சீஷர்கள், பிரியமானவர்களே, அவர்களை தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். அநேகர் இயேசு பின்னாலே சென்றிருந்த போதும் 12 சீஷர்கள் மட்டுமே விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டு விசேஷ சலுகை பெற்றவர்களாக அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களில் 3 அப்போஸ்தலர்கள் அல்லது சீஷர்கள் இயேசுவோடு கூட சில தருணங்கள், விசேஷ தருணங்களை அனுபவிக்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. 3 சீஷர்கள், இயேசு விசேஷமாக 3 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலும் கூட நீங்களும் நானும் அன்பு பிரதான வழி என்று நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். அதிலும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது அன்பு குறித்து 8 விசேஷித்த குணாதிசயங்கள் அங்கு சொல்லப்படுகின்றது. 3 குணாதிசயங்கள் மறைவாக இருக்கின்றது, 5 கிரியைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. 8 குணாதிசயங்களையும் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி, பிரியமானவர்களின் 3 மறைவான குணாதிசயங்களை குறித்து தியானித்த பிறகு இன்றைக்குள்ள தியானத்துக்கு நாம் வருகின்றோம். அந்த 3 குணாதிசயம் என்ன? பிரியமானவர்களே, அன்புக்கு பொறாமை இராது, அன்பு தன்னை புகழாது, அது இருமாப்பாக இராது என்று 3 குணாதிசயம். இந்த 3 குணாதிசயம் வெளிப்படையாக தெரியாது, உள்ளத்தில் அடங்கி இருக்கிறதாக இருக்கின்றது. பொறாமைப்படாது, புகழாது அல்லது இருமாப்பாக இராது என்று நாம் பார்க்கின்றோம். ஆதலால் பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த விசேஷித்த சலுகை பெறுகிறவர்கள் யாரு? விசேஷ மக்கள், விசேஷித்த மக்களாக இருக்கிறார்கள். விசேஷித்த மக்களாக இருக்கிறவர்கள் யார்? விசுவாசிகள், சீஷர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள்.
இவர்கள் எல்லோரும் விசேஷித்த மக்களாக விசேஷித்த சலுகைகள் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதே போலதான் 12 சீஷர்களில் 3 சீஷர்கள், அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேதுரு, யோவான், யாக்கோபு என்ற 3 சீஷர்கள் இயேசுவோடு கூட நெருங்கி விசேஷித்த தருணங்களை அனுபவித்த விசேஷ மக்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் இந்த 3 பேர்கள் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கும்போது, அவர்களுக்கு மட்டுமே அந்த விசேஷித்த தருணங்கள் கொடுக்கப்பட்டது, வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, பாக்கியம் கிடைத்தது என்று நாம் பார்க்கின்றோம். அதே போலதான் இன்றைக்கு திருச்சபைகளிலும் கூட ஆண்டவருடைய சரீரம் திருச்சபை என்று சொல்லும்போது அநேக விசுவாசிகள் இருந்தாலும், அநேக சிஷ்யர்கள் இருந்தாலும், ஒரு சிலரே விசேஷித்த மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு விசேஷித்த சலுகைகள் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று முதலாவதாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பிரியமானவர்களை நாம் பார்க்கும்போது, இந்த விசேஷித்த சலுகை பெறுகிறவர்கள் விசேஷ தருணங்களை அவர்கள் அனுபவிக்கிறவர்களாக நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 43 வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆலய தலைவன் ஜைரஸ் உடைய மகள் மரித்து போகிறாள். அந்த கட்டத்தில் ஜைரஸ் ஓடி வந்து, வேலைக்காரர்கள் ஓடி வந்து இயேசுவிடத்தில் ஜைரஸ் உடைய மகளை குணமாக்க, அல்லது ஜைரஸ் வேண்டிக் கொள்கிறார், ஆண்டவரே என் மகளை நீர் குணப்படுத்தும் என்று. இயேசு போவதற்கு முன்பதாக அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து சிறு பிள்ளை மரித்தாள் என்று செய்தி வருகிறது. இருப்பினும் 41வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், இயேசு அங்கு சென்று சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்ன வார்த்தையின் நிமித்தம் அந்த சிறு பிள்ளை உயிர் பெற்றாள் என்று பார்க்கின்றோம். இறந்த அந்த சிறுமி, இறந்து கிடந்த அந்த சிறு பெண்ணை இயேசு சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்ன உடனே அந்த சிறு பிள்ளை உயிர் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய யோவான், பேதுரு, யாக்கோபுக்கு ஒரு விசேஷித்த தருணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன தருணம்? இயேசு தம்முடைய முழு அதிகாரத்தை மனதுருக்கத்தோடு பார்க்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. விசேஷித்த தருணங்களை பார்க்க விசேஷித்த மக்களுக்கு கிடைத்தது. அதே போல தான் இன்னைக்கு திருச்சபையின் ஒரு சிலருக்கு ஆண்டவருடைய கிரியைகளை பார்க்க ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கின்றார், கிருபை கொடுத்திருக்கின்றார் என்று முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, இன்று வாசிக்கப்பட்ட பகுதியில் அங்கே மலையின் உச்சத்தில் மறுரூபமாக்கப்படுத ஒரு அனுபவத்தை அங்கே பார்க்கின்றோம். யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க? இயேசுவும், பேதுருவும், யோவானும், யாக்கோபும். இந்த 4 பேர்கள் உச்சத்துக்கு போய் இயேசு தனிமையில் ஜெபிக்க, அநேக நேரத்தில் ஆண்டவரோடு உறவாடும் வேளையில் தனிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்வார். அந்த காலகட்டத்தில் அந்த உச்சம் மலைக்கு ஏறும்போது இந்த அதே 3 சீஷர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு, பிரியமானவர்களே, இவர்களுக்கு அந்த விசேஷித்த சலுகை கொடுக்கப்பட்டது. இயேசுவோடு கூட இருப்பதற்கு, இயேசுவோடு மலையின் மேல் அந்த மறுரூபம் அனுபவத்தை காண அவர்களுக்கு வாய்ப்பு, பாக்கியம் கிடைத்தது. அந்த மறுரூபமாக்கப்படும் வேளையில் மேகங்களிலிருந்து ஒரு குரல் என்ன சொல்லுகிறது? இயேசுவை நோக்கி, இது என்னுடைய நேசகுமாரன்,
இயேசுவை குறித்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று தேவனுடைய குரல் மேகங்களிலிருந்து ஒலிக்கிறதை அவர்கள் கேட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட விசேஷித்த மக்களுக்கு மட்டுமே விசேஷித்த தருணங்கள், குறிப்பாக ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய விசுவாசிகளாக, சிஷ்யர்களாக, ஊழியர்களாக இருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு சிலரே விசேஷித்த மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு விசேஷித்த தருணங்களை பார்க்கவும் விசேஷித்த தருணங்களை கேட்கவும் அவர்களுக்கு பாக்கியம் கிடைத்தது என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, மத்தேயு 26 அதிகாரம் 36 46 வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், இயேசு சிலுவை மரணத்துக்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்துக்கு செல்கிறார். கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் போது வேர்வை இரத்தமாக சிந்திற்று. லூக்கா 22 அதிகாரம் 44 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், வியாகுலத்தோடு இயேசு ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை இரத்தமாக பூமியில் கொட்டினது, சிந்தினது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஒலிவ மர கெத்செமனே தோட்டத்தின் ஜெபத்தின் போது கூட பேதுருவுக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் மட்டுமே அந்த சலுகை கிடைத்தது. விசேஷித்த மக்களாக இருந்த பேதுரு, யோவான், யாக்கோபு விசேஷித்த தருணங்களை பார்க்கவும் கேட்கவும் அவர்களுக்கு பாக்கியம் கிடைத்தது. இப்பொழுது ஜெபிக்கிற வேளையில் இந்த 3 பேர்கள் விசேஷ மக்களாக இருந்த போதிலும், விசேஷித்த சலுகை பெற்றவர்களாக இருந்த போதிலும், இயேசு தனிமையில் ஜெபிக்கும் போது இவர்கள் 3 பேரும் தூங்கினார்கள். இதில் மூலமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நம்மில் ஒரு சிலர் விசேஷித்த மக்களாக, சீஷர்களாக, ஊழியர்களாக அல்லது விசுவாசிகளாக தெரிந்து கொண்டிருந்தாலும் நமக்குள் பலவீனங்கள் உண்டு என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு 3வது முறை இயேசுவோடு தனிமையில் இருக்கும்போது பெரும் பாக்கியம், அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற நேரம் கிடைத்தது. ஆனால் தூக்கம் அவர்களை ஆட்கொண்டது, தூங்கினார்கள். 3 முறை இயேசு அவர்களிடத்தில் வந்து 1 மணி நேரமாவது என்னோடு கூட ஜெபிக்க முடியாதா என்று கேட்கிறார். அவர்கள் தூங்குகிறதை பார்த்து, இனிமே நீங்கள் தூங்குங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இயேசு முழுமையான ஒப்பு கொடுத்ததோடு ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்ததை அவர்கள் உணர்வோடு பார்த்தார்கள், உணர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பார்த்தார்கள், கேட்டார்கள், உணர்ந்தார்கள். விசேஷித்த மக்கள் விசேஷித்த சலுகைகள் பெற்றிருப்பார்கள் என்றால், ஆண்டவருடைய காரியங்களில் விசேஷித்த காரியங்களை அவர்கள் பார்க்க கூடும். அவர்கள் விசேஷித்த காரியங்கள், சத்தியங்களை கேட்கக்கூடும். அது மட்டுமல்லாமல் விசேஷித்த காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியும் என்று ஆணித்தரமாக இந்த லெந்து ஆராதனையில் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இறுதியாக, முடிவாக நாம் இதை பார்க்கும்போது ஆண்டவர் என்னுடைய சிந்தனையை ஒரு சில வசனங்களுக்கு எடுத்து சென்றுகிறார். அது என்னவென்றால், விசேஷித்த மக்களுக்கு விசேஷித்த சலுகைகள் கொடுத்து விசேஷித்த தருணங்களை பார்க்கவும் கேட்கவும் உணர்ந்து கொள்ளவும் கொடுத்து விசேஷித்த வரங்களை கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, லூக்கா 12 அதிகாரம் 48வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், எவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அதிகமாக எதிர்பார்க்கப்படும். எவர்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் இருந்து
ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்ப்பார் என்று வசனம் கற்றுக் கொடுக்கிறது, எச்சரிக்கின்றது. ஆதலால் ஒரு சிலருக்கு மட்டுமே அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும். கணக்கு ஒப்புவிக்க வேண்டுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் வித்தியாசமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான வரங்கள் கிருபையின் நிமித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தங்கள் தங்கள் கிருபை தக்கதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. எல்லாருக்கும் எல்லா வரங்களும் கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு சிலருக்கு அதிகமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்க கூடும். ஆதலால் ரோமர் 12ஆவது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவர்கள் கிருபையின் நிமித்தம், தேவனுடைய கிருபையின் நிமித்தம் கிருபை வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர் இருக்கிறார், கிரியை செய்கிறார் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கு ஏற்ற வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படி அவர் வெளிப்படுத்துவதற்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்லங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறார் என்றால், ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபையை நிமித்தம் கிறிஸ்துவின் அளவின்படி, அப்போ எவ்வளவு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்திருக்கிறோமோ, விசுவாசம் வைத்திருக்கிறோமோ, நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தக்கதாக நமக்கு கிருபை வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை வரம். ஆதலால் தான் பிரியமானவர்களே, விசேஷித்த மக்கள் விசேஷித்த சலுகை பெறுகிறார்கள். விசேஷித்த சலுகை பெறுகிற மக்கள் விசேஷித்த தருணங்களை பார்க்கவும் கேட்கவும் உணரவும் ஆண்டவர் வழி நடத்தி, அவருடைய கிருபையின் நிமித்தம் அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்துதலுக்கேற்ப ஆண்டவர் கிறிஸ்துவின் அளவுபடி ஒவ்வொருவருக்கும் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அன்புக்கு பொறாமை இராது, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாக இராது என்று திட்டவட்டமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். My dear brothers and sisters, today we are meditating special privileges. The first thing we should know is special people, believers, disciples, the servants of God are special people. And if you notice, in the ministry of Jesus Christ, Jesus selected 12 disciples who were later 12 apostles. They were given special privileges to be called as apostles. Among the 12, 3 disciples or apostles were the common with Jesus at most of the time. They were Peter, John, and James. Peter, John and James were the 3 disciples who was with Jesus at all times. Through this, the first point what God taught me was, not all will have a special calling as special people. Not all the members of the church will be special people. Only few selected people. Secondly, the few special people will experience special moments. So let us see in the Bible, the first Mark chapter 5 verse 21-43. If you read carefully that passage, we see the raising of Jairus' daughter from death. Jairus' daughter was sick. So Jairus came to Jesus. But before Jesus could go, Jairus' daughter died. And the people, the servants came and said, the little girl died. But Jesus went. And particularly in verse 41, we see that Jesus calling the little girl, "Little girl, get up! Little girl, get up!" And immediately the little girl arose alive. And here we see John, Peter, and James have
the privilege to see Jesus display the authority with deep compassion. They had the privilege of seeing Jesus display his authority with deep compassion. Secondly, we see in the passage read to us, Matthew chapter 17, verse 1 to 6, the transfiguration. Here we see Jesus taking these three, Peter, John, and James, to the mount, top of the mount. And when they reached the top of the mount, Jesus' face shone like a sun, and his clothing was bright as light. And the three disciples was not able to see. They collapsed to the ground. At that particular time, the voice from the cloud declares, Jesus is my dearly loved, beloved Son. Jesus is my beloved Son. My dear brothers and sisters, only these three disciples or apostles had the special privileges to witness the special moment in the transfiguration. So, in other words, Peter, John, and James had the privilege to hear the confirmation that Jesus was indeed the Son of God. So, firstly, we saw that they had the privilege of seeing the authority of Jesus. Secondly, we see they had the privilege to hear the confirmation that Jesus is the Son of God. Thirdly, if we read Matthew chapter 26, verse 36 to 46, it talks about the event where Jesus went to Mount Olive in Garden Gethsemane to pray. Jesus went to the Garden Gethsemane to pray before the crucifixion, and he was moved in agony, and towards the end, the sweat of Jesus became the droplets of blood to the ground. My dear brothers and sisters, in this particular passage, though Peter, John, and James were a special people with special privileges, yet they slept. The Spirit of the Lord convicted me or impressed in my heart, though some of us who are called are special people with special privileges, yet we have weaknesses like the three apostles. My dear brothers and sisters, we see that Peter, John, and James had the privilege to feel the emotional of Jesus when he totally committed himself to the Father's will. So, special people will have special privileges to experience special moment, to see the authority of Jesus, to hear the confirmation of Jesus, as well as to feel the emotion of Jesus Christ. Likewise, today, you and I in the church are special people who are called to experience special privileges through special moments. And thirdly, in conclusion, I just want to draw your attention to why are these special people. If you read Luke chapter 12, verse 48, Jesus is saying, for everyone to whom much is given, much will be required. To whom much has been entrusted, even more will be demanded. So, only few will be given much, and much will be required of them. That is why in the whole church, not all the congregation, not all the members will have every gifting, special gifting. Romans 12 verse 6 to 8 says, everyone have different gifts according to the grace given to each of us. Each one of us, believers, disciples, and servants of God, has been given different gifts according to the grace given. It is not our intellect, our strength, or our ability. It is grace given. My dear brothers and sisters, the gifting which you and I have
is different according to the grace given. Thirdly, 1 Corinthians 12:7 says, to each one of us a manifestation of the Spirit has been granted or given. How to know whether we are a believer, disciple, or servants of Christ? The manifestation of the Spirit is given unto you. It can be seen in our deeds, in our ministry. And Ephesians 4:7, to each one of us grace has been given according to the measure of the gift of Christ. So no one can claim that they had the spiritual gifting according to their own intellect. It is given according to the measure of the gift of Christ. So my dear brothers and sisters, therefore we see that not all will have the same privileges in the body of Christ. God has chosen a few as special people with special privileges through special moments. So today, you and I have special gifting because we are special people. We are granted special privileges through special moments. So let us not boast. So love does not envy, love does not boast, love does not be proud. Love is humble, long suffering, because we are special people. Let us thank God. வாருங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு சிலர் ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசேஷித்த மக்களாக தெரிந்து கொண்டு விசேஷித்த சலுகைகளை கொடுத்து விசேஷித்த தருணங்களை பார்க்கவும் கேட்கவும் உணரவும் அனுபவிக்க கொடுத்து விசேஷித்த வரங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிரியை செய்து சாட்சியாக இந்த உலகத்துக்கு ஒப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதிலிருந்து ஆராதனை மூலமாக நாங்கள் விசேஷித்த மக்கள், விசேஷித்த சலுகையுடையவர்கள், விசேஷித்த தருணங்களை அனுபவிக்க வேண்டியவர்கள், விசேஷித்த வரங்கள் வைத்திருக்கிற அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று உணர்த்தினதுக்காக, கற்றுக் கொடுத்ததுக்காக, உற்சாகப்படுத்துகிறதுக்காக, சாட்சியாய் வாழ்வதற்காக, வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் கற்றுக் கொடுக்கிற தயவுக்காக நன்றி, வழிநடத்துகிறதுக்காக நன்றி, தெளிவுபடுத்தினதுக்காக நன்றி. தொடர்ந்து உமக்கு மகிமையாக பிரியமாக நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுக்கொடும். எப்பொழுதும் அன்பு நிறைந்தவர்களாய் ஆண்டவரை நாங்கள் பொறாமை கொள்ளாதபடிக்கு, நாங்கள் புகழாதபடிக்கு, ஆண்டவரை இருமாப்பாக இராதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் மனத்தாழ்மையோடு அன்போடு நாங்கள் காணப்பட வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே.